6 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 18 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குள் சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் தூய மரிய கொரைட்டினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தன் கருப்பை காக்க உயிரையே தியாகம் செய்த ஒரு புனிதையாக தன்னை கத்தியால் குத்திய அலெக்சாண்டரை இறப்பதற்கு முன்பாக மனதார மன்னிக்கின்றார். அந்த மன்னிப்பு தான் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை மாற்றி அவன் மனம் திருந்த நல்ல ஒரு மனிதராக வாழ வழிவகுத்தது. இவர் மூலமாக பிறரை மனதார மன்னிப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் குறை கூறாமல் அவருடைய நற்குணங்களை பார்க்க வேண்டும். தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு, அமைதி, நல்லிணக்கம் இவைகளை உருவாக்குகின்ற ஒரு மனித நேயத்தை மரிய கொரைட்டின் வழியாக இன்று நாம் கற்றுக்கொண்டு அவர்களுடைய பரிந்துரையை இன்று இறைவனிடத்தில் ஜெபித்து நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நாளில் நம்முடைய நற்செய்தியின் வழியாக இயலாமையினுடைய எல்லையிலும் இருக்கின்ற நிலையில் நம்பிக்கையானது பிறக்கிறது. வாழ்க்கை சில நேரங்கள் நம்மை முற்றிலும் நிலைக்குலைய செய்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு பாதுகாத்து நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவே நாம் அனைவரும் விரும்புகின்றோம். ஆனால் நம்முடைய பணம், பதவி, அறிவு என எதுவும் உதவாத ஒரு கட்டத்தை நாம் என்றாவது சந்திக்க நேரிடுகிறது. இன்றைய நற்செய்தியில் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு எல்லையில் நிற்கும் 2 மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவர் நற்செய்தி வருகின்ற அந்த குழந்தையினுடைய தந்தை ஒரு அதிகாரி, சமூகத்தில் பெரும் செல்வாக்கும் அதிகாரமும் படைத்தவர். மற்றொருவர் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் அவதியுற்று சமுதாயத்தால் தீட்டானவள் என ஒதுக்கப்பட்ட பெயரற்ற ஒரு ஏழை பெண். சமூக அந்தஸ்தத்தில் இவர்களுக்கிடையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தாலும் இருவரின் துயரமும் அவர்களை ஒரே இடத்திற்கு தான் கொண்டு சேர்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பாதம். முதலில் அந்த பெண்ணை கூர்ந்து கவனிப்போம். 12 ஆண்டுகள் அவளது வேதனையானது நீடித்திருந்தது. அன்றைய நியாய பிரமாணத்தின்படி அவள் யாரையும் தொடக்கூடாது, ஆலயத்திற்கும் வரக்கூடாது, சமூகத்திலும் பெரியதாக வரக்கூடாது. அவள் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர். ஆனால் இயேசு அந்த வழியாக செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவள் தன் உயிரையும் இந்த சமூகத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறார். அவள் கூட்ட நெரிசலுக்குள் புகுந்து தனக்குள்ளே, நான் அவருடைய மேலாடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் இயேசுடைய வழியை மறித்து சத்தம் போடவில்லை, கூட்டத்துடைய கவனத்தை ஈர்க்கவில்லை, கத்தவில்லை. தாழ்மையோடு ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் ஆண்டவருடைய ஆணையின் ஓரத்தை அவள் தொடுகிறார். நாமும் பல நேரங்கள் நம்முடைய பாவங்களாலும் காயங்களாலும் அவமானங்களாலும் இறைவனை நெருங்க தகுதியற்றவர்கள் என்று
நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். நான் என்னை முதலில் திருத்திக் கொண்டு பிறகு ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் இந்த பெண் தன் உடைந்த இதயத்தோடு அப்படியே இயேசுவிடம் வர நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவள் தொட்ட அடுத்த நொடி இயேசு அவளை நோக்கி மகளே என்று அழைக்கிறார். துணிவோடு இரு என்று அழைக்கிறார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அழைக்கிறார். அவளது உடலை மட்டும் குணப்படுத்தவில்லை, அவளது இழந்த இந்த சமூக அடையாளத்தையும் மனித கண்ணியத்தையும் அவளுக்கு இறைவன் மீட்டு தருகிறார். இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரி பதற்றத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடியுடைய மகளுடைய மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு வேளையிலும் இப்பொழுதுதான் இறந்துவிட்டால் ஆண்டருடைய தொடுதல் அவளை குணமாக்க நம்பிக்கையோடு இருந்த அந்த ஒரு பிரச்சனைக்குடைய மத்தியிலும் இயேசு அவருடைய வீட்டிற்கு செல்வதற்குள் அங்கே ஒரு அழுகையும் சத்தமும் இருக்கிறது. இறுதி சடங்கான பாடல்களும் ஒலிக்க தொடங்கிவிட்டன. ஆனால் இந்த அதிகாரனுடைய பதற்றம் இருந்தாலும் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. உலகத்தினுடைய பார்வையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று அந்த மக்கள் திட்டமிட்டு இறந்த அழுகலை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். சிறுமி இறந்துவிட்டார் என்று உறுதும் செய்து விட்டார்கள். இயேசு வருவதற்குள் காலம் கடந்து விட்டது என்று அங்கிருந்தவர் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சிறுமி உறங்குகிறாள் என்று கூறிய பொழுது அவர்கள் அவரை நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் இயேசு அறைக்குள் நுழைந்து அந்த சிறுமியினுடைய கையை பிடிக்கிறார். உடனே அவள் உயிர் பெற்று எழுகிறார். நம்முடைய வாழ்வில் முற்றிலும் மறைத்து போன பல சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த உடைந்த ஒரு குடும்ப உறவாக இருக்கலாம், தோல்வியடைந்த நம்முடைய தொழிலாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நமது கனவாக இருக்கலாம். உலகம் நம்மை பார்த்து எல்லாம் முடிந்து விட்டது, அழுகையை தொடங்கி என்று சொல்லலாம். ஆனால் இயேசுனுடைய அதிகாரத்தில் அகராதியில் காலம் கடந்து விட்டது என்றொரு வார்த்தையே இல்லை. அவருடைய வல்லமை எல்லையற்றது. மனிதனுடைய நம்பிக்கை எங்கு முடிகிறதோ அங்குதான் இறைவனுடைய உயிர் தெழுதலுடைய வல்லமையானது தொடங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நற்கருணையிலும் தன்னுடைய வார்த்தையிலும் நம்முடைய நம்பிக்கை சமூகத்திலும் பிரசன்னமாய் இருக்கிறார். நீங்கள் இன்று அவரிடம் எதை ஒப்படைக்கப் போகிறீர்கள்? நம்முடைய கடந்த கால எல்லாம் முடிந்துவிட்ட அந்த சூழ்நிலையாயா? அந்த பெண்ணை போல உங்களுடைய காயங்களோடு அவரது ஆடையை ஒரு ஓரத்தில் தொடுகின்ற துணிச்சலை நமக்கு இருக்கிறதா? அந்த அதிகாரி போன்று முடிந்துவிட்ட உலகம் சொன்னிருந்த பொழுதிலும் இயேசுவால் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இப்பேற்பட்ட கேள்விகளை இன்று நாம் எழுப்ப தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்தேகங்கள், மனிதர்கள் மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்பதை நாம் தூக்கி போட, அந்த பயத்தை தூக்கி போட துணியோடு எழ முடியும். முழு நம்பிக்கையோடு இயேசு நோக்கி நம்முடைய கரத்தை நீட்ட முடியும். அவருடைய பாதத்தை தொட முடியும். அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க முடியும். நாம் அவரை தொடுகின்ற வேளையில் இறைவன் நம்மை அரவணைத்து குணப்படுத்தி ஒரு புதிய வாழ்வை நமக்கு அளிக்கின்றார். அந்த தெய்வீக வல்லமை பெற தயாராக இன்று நாள் முழுவதும் நம்முடைய எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் நல்ல இறைவா, உயிரின் தொடக்கமும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முதற் காரணமுமாக இருப்பவரே, இந்த அழகிய புதிய நாளை எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதமாக கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கண்ணின் மணி போல் காத்த முத அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதியலை காண செய்ததற்காக உமது பேரன்புக்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாள் நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒரு தூய ஆவியானவரால் எங்களை வழிநடத்தும். இன்று நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் மற்றும் சிந்திக்கின்ற எண்ணங்கள் யாவும் உமக்கு உகந்தவனாக இருக்க எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை, 12 ஆண்டுகள் ரத்த போக்கினால் வேதனைப்பட்ட பெண்ணினுடைய துயரத்தையும் தன் ஒரே மகனை இழந்து தவித்த தந்தையினுடைய கவலையை போக்கிய கனிவுள்ள இறைவனை உமை போற்றுகிறோம். அதே போன்ற அனுபவம் என்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அந்த பெண் நம்பிக்கையோடு ஆடையினுடைய ஓரத்தை தொட்ட பொழுது
அவளுடைய நோயை குணப்படுத்தி அவளுக்கு புதிய அடையாளத்தை தந்தீரே. அதே போன்று எங்களுக்கும் தாரும். நாங்களும் பல நேரங்களில் எங்களுடைய பாவங்களாலும் காயங்களாலும் உலக அவமானங்களாலும் உடைந்து போய் உம்மை நெருங்க தகுதியற்ற என்று எங்களையே நாங்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். இதோ இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு நாளில் எங்களுடைய பலவீனங்களோடு உம்மிடம் வருகின்றோம். உமது பாதத்தை தொடுகின்றோம். உமது கரத்தை நீட்டி எங்களை தொட்டு எங்களுடைய ஆன்மாவையும் சரீரத்தையும் குணப்படுத்துவீராக. எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் கைவிட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய அந்த அதிகாரியுடைய மகளை கைப்பிடித்து தூக்கிய புதிய உயிரை தந்தீரை. உமது எல்லையற்ற வல்லமைக்காக நன்றி கூறி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மரித்து போனதாக நினைக்கின்ற எங்களுடைய உறவு முறைகள், கைவிடப்பட்ட கனவுகள் மற்றும் நல்ல முயற்சிகள் யாவற்றையும் உம்மிடம் மீண்டும் ஒப்படைக்கின்றோம். மனித நம்பிக்கை முடிவடையும் இடத்தில் தான் உம்முடைய புதிய வாழ்வுடைய வல்லமை தொடங்குகின்றது என்பதை நாங்கள் இன்று முழுமையாக விசுவசிக்க எங்களுக்கு அருளை தாரும். எங்களுடைய சந்தேகங்களை நீக்கி அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பையும் தொழிலையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அன்பை காண எங்களுக்கு நல் மனதை தாரும். தீமைகள், விபத்துகள், சோதனைகள் மற்றும் தேவையற்ற பயங்கள் அனைத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளில் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பொறுமையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும். நாள் முழுவதும் பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இவைகள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டி இந்த நாளில் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் நிறைவேற்றி தந்துள்ளோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.